அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலையில் 4 மாதங்கள் கழித்து பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க. பொதுவாகவே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளை குறித்து பலவிதமான பேச்சுக்கள் வரும், பலவிதமான மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 மாதங்கள் கழித்து இப்போ பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து உத்தரவாக சொன்ன பொருள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் மாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கிறதால இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சிவன்மலையை சார்ந்தவங்களோ அல்லது நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கா? முக்கியமாக மன அமைதி இல்லை, வீட்டில் எப்பப்பாரு சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண் திருஷ்டியோ எதிர்மறையான ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது அதாவது 10/3/2026 அன்று பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க. இந்த பொருள் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வினோதமான ஒரு வழிபாடாகவே பார்க்கப்படுது. இந்த மலைக்கோவிலில் எந்த ஒரு மலைக்கோவில்லையும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு அம்சமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை சொல்லலாம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது புதிய பொருள் மாற்றி வைக்கப்பட்டு பூஜைக்காக வைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடு செய்து வராங்க. பக்தர்களுடைய கனவில் முருகப்பெருமான் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்து பக்தர்கள் பூசாரி கிட்ட சொல்லுவாங்க. அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என பூ போட்டு பார்ப்பாங்க. ஒருவேளை உண்மையாக இருந்தால் ஏற்கனவே வழிபட்டு வரக்கூடிய பொருளை கண்ணாடி பேழையில் இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் புதிய பொருளை வைப்பாங்க. இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் கடந்த ஆண்டு 2025 அக்டோபர் மாதம் கடல் நீரை வைத்தாங்க. கடல் நீரை வைத்து பூஜிக்குமாறு முருகப்பெருமான் உத்தரவிட்டு கடல் நீர் தீர்த்தமாக மண் கலசத்தில் வைக்கப்பட்டது. பக்தருடைய கனவில் சொன்னதை அடுத்து அதை வைத்து கோவில் நிர்வாகம் பூஜை செய்து வந்தது. இந்த நிலையில் 4 மாதங்கள் கழித்து வேறொரு பக்தருடைய கனவில் வந்த முருகப்பெருமான் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை வைத்து உத்தரவாக சொல்லி தற்போது இவையெல்லாம் உத்தரவு பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. அதன்படி கண்ணாடி பெட்டியில் நாம் பார்த்த இந்த மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், அதே போல் எலுமிச்சம்பழம் இவையெல்லாம் வைத்திருக்காங்க. குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருள் எதை உணர்த்துகிறது அப்படின்னு இப்போ எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பிள்ளையார் மங்களகரம் மற்றும் புதிய தொடக்கங்களுடைய குறியீடு அப்படின்னு சொல்லலாம். விநாயக பெருமானுடைய அருளால் நாட்டில் தடைகள் அகன்று சுபிட்சம் நிலவும் என்பதை இது உணர்த்துது. மஞ்சள் பிள்ளையார் அப்படின்னு சொன்னாவே நாம் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது மங்களகரமாக பிள்ளையாருடைய வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி தான் இப்படி மஞ்சள் பிள்ளையாருக்கு மங்களகரமான ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தியும் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வெற்றிலை பாக்கு பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சிகளின் உடைய அடையாளமாய் இந்த வெற்றிலை பாக்கு பார்க்கப்படுது. சமூகத்தில் திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள் அதிகமாக நடைபெறும் என்பதை வெற்றிலை பாக்கு குறிக்குது. வெற்றிலை வாயுவை உணர்த்துவதால் காலநிலை மாற்றங்கள் அல்லது காற்று தொடர்பான நிகழ்வுகளையும் இது சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அருகம்புல் நோய் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தினுடைய சின்னம். உத்தரவு பெட்டியில் இது காணப்பட்டதால் மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படின்னும் இது நாட்டினுடைய பிணிகள் நீங்கி நலம் பெறுவாங்க என்பதையும் விவசாயம் செழிப்பதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த அருகம்புல் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக நாட்டு மக்கள் அனைவரும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்த்துவதா இந்த அருகம்புல் இருக்கிறதா கூட சொல்லலாம்.
ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அடுத்ததாக எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி கழிப்பதற்கும் தீய சக்திகளை நீக்குவதற்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள். இது உத்தரவில் வந்ததால் நாட்டில் குழப்பங்கள் தீய எண்ணங்கள் நீங்கி தெளிவான நிலை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரம் அல்லது அரசு ரீதியான மாற்றங்களையும் இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக ரொம்பவே மங்களகரமானதும் சிறப்பானதும் தான் இந்த எலுமிச்சம்பழத்தை சொல்லப்படுது. இந்த 4 பொருட்களும் உத்தரவு பெட்டியில் ஒன்றாக வரும்போது நாட்டில் மங்களம் பெருகும் அப்படின்னும் நோய்கள் அகலும் எனவோ மக்கள் மத்தியில் தர்மம் தழைக்கும் எனவோ நேர்மறையாக உணர்த்துவதாக சொல்லப்படுது. சாதாரணமாகவே இதில் ஏதாவது ஒரு பொருள் மாற்றம் அடைந்திருந்தால் கூட நம்ம வேறு ஏதோ ஒரு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அருகம்புல், வெற்றிலைப்பாக்கு, இந்த எலுமிச்சை இது எல்லாமே மஞ்சள் இது எல்லாமே மங்களகரமானது மட்டும் அல்லாமல் இது ஆரோக்கியம் தொடர்பான ஒரு காலாகாலமாக நாம் இவையெல்லாம் மருத்துவத்திற்கு பயன்படுத்தி வரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறதால இது ரொம்பவே மங்களகரமானது, நல்லது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த வெற்றிலைப்பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை இவையெல்லாம் எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறத நாம் இனிமேல் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனாலும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரியான தகவல்கள் தான் சொல்கிறாங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் மாற்றம் அடையுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இனி அடுத்ததாக தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இனிமேலும் மீண்டும் அடுத்ததாக பொருள் மாற்றம் நடக்குமா அல்லது இன்னும் சில மாதங்கள் நம்ம பொறுத்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடந்த இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் பொருள் மாற்றம் இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இப்படி சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எத்தனையோ கோவில்களில் இல்லாத அதிசயங்கள் இந்த சிவன்மலை கோவிலுக்கு உண்டு அப்படின்னா அது மிகையாகாது. ஏன் அப்படின்னா எல்லா கோவில்கள்லையுமே அந்த மூலவருக்கு, அந்த கோவிலுடைய கடவுளுக்கு தான் முதல் வழிபாடு, அதாவது விநாயகருக்கு தான் முதல் வழிபாடு செய்வாங்க. அடுத்தது தான் அந்த மூலவருக்கு வழிபாடுகள் செய்யப்படும், பூஜைகள் செய்யப்படும். ஆனால் இந்த சிவன்மலையில் அப்படி கிடையாது. இந்த சுப்பிரமணியருக்கு தான் முதல் வழிபாடு, அதன் பிறகு தான் பிள்ளையாருக்கே வழிபாடு. அப்படி ஒரு பெரும் சிறப்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவில் மிகவும் பழமையான கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற சொல்லுக்கு ஏற்றாற் போல குன்றின் மீது அமர்ந்த இந்த சுப்பிரமணியருக்கு ரொம்பவே சக்தி அதிகங்க. நம்ம இந்த அறுபடை வீடுகளுக்கு எப்படி போகிறோமோ அதே போல் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை, இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் சொல்லி இந்த பொருளை அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா அது உடனடியாக அப்படியே வச்சிட மாட்டாங்க. அந்த பொருளை அந்த பக்தர் கோவில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்க. அது நம்ம வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு மீண்டும் கடவுள்கிட்ட உத்தரவாக கேட்கப்படும். அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா மஞ்சள், குங்குமம் இதை வைத்து, வெள்ளை குங்குமம் இந்த மாதிரி வைத்து இதை வச்சு நான் உத்தரவு கேட்பாங்க. அப்படி உத்தரவு கேட்கும்போது கடவுள் உத்தரவு கொடுக்கிறார் அப்படின்னா மட்டும்தான் அந்த பொருள் கண்ணாடி பேழைக்குள்ளே வைத்து வழிபாடு செய்யப்படும். அப்படி செய்யும்போது மக்கள் கண்டிப்பாக உணரும் வகையில் இந்த பொருளை சுற்றி ஏதாவது நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு அதே போல் இந்த பொருளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அல்லது இந்த பொருளால் முக்கியத்துவமான பல விஷயங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். அந்த வகையில் தான் சிவன்மலை ஆண்டவர் அப்படி கோவிலில் இந்த மாதிரியான தகவல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு பெற்றது. இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் சிவன்மலை கோவில் மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் இன்னும் போற்றப்படக்கூடிய எத்தனையோ முருகப்பெருமானுடைய கோவில்கள் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்து தான் நான் இந்த சிவன்மலை கோவில் பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் முருகப்பெருமானுடைய பல கோவில்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் ஆன்மீக தகவல்கள் நிறைந்த பல வீடியோக்கள் இருக்குது. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.